ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும். எடுத்துக்காட்டு 1.5. கொஷின் பாருங்கள். படத்தில் காட்டப்பட்டுள்ள அம்புக்குறி படமானது P மற்றும் Q கணங்களுக்கான உறவை குறிக்கிறது. இந்த உறவை ஃபஸ்ட் கொஷின் கன கட்டமைப்பு முறை. கன கட்டமைப்பு முறையில் நம்ம எழுதணும் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் ஆரின் கன கட்டமைப்பு முறை பார்த்திங்கன்னா இந்தமாரி ப்ராக்கெட்டில் வரும். இது XYன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது XY belongs to Y is equal to X கழித்தல் 2. அப்போது X belongs to P, Y belongs to Q. இது X வந்து Pயை குறிக்கும், Q வந்து இதை குறிக்கும். அதனால் இங்கே எழுதியிருக்காங்க. இதுதான் கன கட்டமைப்பு முறை. இப்படி தான் வரும் இதுக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது பாருங்கள், பட்டியல் முறைகளில் எழுதுக. அப்போ பட்டியல் முறை பார்த்திங்கன்னா ஆரின் பட்டியல் முறை இது 5,3 கமாவில் போட்டு எழுதணும். 5,3 6,4 7,5 இதுதான் வந்து பட்டியல் முறை. இதுக்கு அவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது மூணாவது பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. ஆரின் மதிப்பகம் மற்றும் வீச்சகம். மதிப்பகம்னா Pயில் இருக்கிறது. Pயில் இதுலேருந்து இது இணைச்சிருக்காங்க. இது 8 நம்ம எழுதக்கூடாது, அது தனியாக இருக்கிறதுனால அது எழுதக்கூடாது. இதில் 3, இது 3. இது மதிப்பகம், இது வீச்சகம். அப்போது ஆரின் மதிப்பகம் பார்த்திங்கன்னா 5,6,7. அதுக்கப்புறம் ஆரின் வீச்சகம் is equal to 3, 4, 5. அப்போது 3, 4, 5 புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். எடுத்துக்காட்டு 1.5 உங்களுக்கு முடிஞ்சிச்சு.